மாணிக்கவாசகர் அருளிச்செய்திய திருவெண்பாவை காப்பி பண்றாரு. சிலவோ பல அமர ஒன்னகரியான் ஒருவன் நாளே எழுப்புவர் எங்களும் நானமே போன திசைகளாய் இன்னும் புலர்கின்றோ ஏனோவும் தங்கோமே பாடலோ போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மார்கழி மாதம் கோதாவரி அருளிச்செய்திய 6வது பாசனம். புல்லும் சிலம்பினன்கான் புல்லரையன் கோவில் வெள்ள வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ வெள்ளாகெழுந்திராய் பெய்மிழை நஞ்செண்டு கள்ளச்சகடம் கலகழித்த காலோச்சி வெள்ளத்தரவில் இளமந்தளித்தினை மெல்ல எழுந்து ஹரியந்த பேரரவம் உள்ளம் புகழ்ந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் உள்ளம் புகழ்ந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். 6வது பாசனம். நேற்றைய தினம் பாசனத்துல எம்பிராட்டி கோதாதேவி எல்லாரும் எழுந்து எம்பெருமானுடைய நாமத்தை சொன்னால் நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நமக்கு தீனா தூசையோ செப்பையோ என்பாவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்லியிருக்காங்க. நம்ம இறைவன நாமத்தை சொல்லி இந்த திருப்பாவை நோன்பு இந்த தனுர் மாசம் காலையில மார்கழி மாதம் காலம்பரை எழுந்து இந்த திருப்பாவை சிரிக்கத்தோடு இல்லாம சதா இந்த யுகத்துல இறைவன நாமத்தை சொல்றதுனால தீனால் தூசாகும் செப்பேலோர் என்பாவாய். நம்ம கஷ்டம் துன்பம் எல்லாமே தூசு மாதிரி பறந்து போயிடும். அந்த பண் தூசி மாதிரி போயிடும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியேற்காத்தாலே எழுதுக்கணும். அந்த பாசத்தை தான் இங்க சொல்றாங்க விராட்டி. புள்ளும் சிலம்பினன்கான் புல்லரையன் கோவில் வெள்ளை விழிசங்கம் வீரரவம் கேட்டலையோ பில்லாயுதிராய் பெய்குலை நஞ்செண்டு கள்ளச்சகடம் கலக்கழித்த காலோச்சி வெள்ளத்தரவில் துயரமர்ந்தவித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரியந்த பேரரவம் உள்ளம் புகழ்ந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். வெள்ளத்தரவில் துயரமர்ந்தவித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். இந்த மார்கழி மாதம் என்ன நல்ல அழகான பனி. அந்த பனி எப்படி இருக்குன்னா இந்த புல்லு மேல ஒரு வெள்ளை வெள்ளைன்னு நல்ல மெத்த மெத்தேன்னு அழகாக ஒரு வெண்பட்டு விரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி புல்லு மேல அழகா நல்ல பனி அழகா மெத்த அழகா இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க காலெல்லாம் வெடிப்பா இருந்தா கூட இந்த மார்கழி மாத பனி எல்லாம் நடந்தா அந்த வெடிப்பு போயிடும். பனி மேல நடக்க சொல்லுவாங்க. இந்த பனிக்கு அவ்வளவு மருத்துவ குணம் கூட இருக்கு. ஐயோ பனி எனக்கு ஆகல, பனியால் இதுக்கும் கோல்டு பிடிக்கிறதுக்கும் பனிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம உடம்புடைய வாகு அது சளி பிடிக்கிறதாலும் கோல்டு பிடிக்கிறதாலும். ஆனா பனிக்கும் சளிக்கும் நம்ம உடம்புல கோல்டு டிசீஸ் சம்மந்தம் கிடையாது. அப்படி இந்த பனி எவ்வளவு அழகா வந்துச்சுன்னா அவங்க வெள்ளத்துறை துயரமர்ந்தவித்தினை வெள்ளேன்னு அழகா ஒரு பஞ்சு போல மெத்துன்னு வெள்ளையா இந்த அழகா இந்த பூமியில இருக்கிற புல் மேலாம் வச்சு ரொம்ப அழகா இருக்கு. இது மட்டுமே இல்ல, புல்லும் சிலம்பினன்கான புல்லரையன் கோவில் அந்த புல்லு மேல அந்த பனித்துளிகள் நின்று வெள்ளையா பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. அது மட்டுமே இல்ல, அந்த பெருமாள் கோவில்ல நல்ல வெள்ளையில அழகா சங்கு முழங்கி அந்த கருட வாகனத்துல எழுந்திருக்கக்கூடிய பெருமாள் நடைக்கிற கருட சேவைக்கு ரொம்ப பிரியமான பெருமாள் எழுந்து தயாரா இருக்காரு. பெருமாள் எழுந்துச்சாச்சு. இந்த பனி இந்த மார்கழி மாத பனி காலங்கள்ல
அந்த பெருமாளும் கருட வாகனத்தில் அமர்ந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரோ அப்படி இந்த வெள்ள நிறமான பாஞ்சஜன்ய சங்குகள் முழங்க பெருமாள் எழுந்து தயாராக இருக்காரு. பிள்ளாய் எழுந்திராய் பிணிமொழை நஞ்சண்டு, அது மட்டும் இல்ல சந்தோஷப்படுவார் அப்படின்னு மட்டும் இல்லாம பூதகி என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கி கிருஷ்ணனுக்கு அந்த நஞ்சுபாலை கொடுத்து கிருஷ்ணனை சாகரிக்க வேண்டி வந்த அந்த பூதகி கண்டு அறிஞ்சி தன்னை அந்த குணத்தை மாய்ச்ச எம்பெருமானார் கிருஷ்ணனை பற்றி பாடவும். அது மட்டுமே இல்ல, கள்ளச்சகடம் கலக்கழிக்க காலோச்சி, அது மட்டுமே இல்ல, சகலாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரன் ரொம்ப விசேஷமான மல்லுவித்தையில கிருஷ்ணனை சம்ஹாரம் பண்ணப்போ அவனை கீழல் கால்கள் உடைத்து கைகளை உடைத்து கீழுக்கு கீழே உடைத்து போட்டு அவனுடைய குரோத குணத்தை அழிச்சிய எம்பெருமானார் அந்த கிருஷ்ணனை பற்றி பாடுறதுக்காக முனிவர்களும் யோகிகளும் ரிஷிகளும் மெல்ல 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 காலாழ்த்தே சொல்லி காலம்பரம் ஆழ்த்தே சொல்லி எடுத்து ஹரி 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 ஹரின்னு இந்த ஹரிநாமத்தை பத்தி இந்த பாசத்தை சொல்றாங்க. நல்லா பாருங்க. உள்ளும் இழப்பினன்கான பிள்ளையின் கோவிலில் வெயிலுக்கு கூட பனிக்காலம் ஆயிடுச்சு. பனி நல்ல சூரியன் வர போறாரு, பனி எல்லாம் கரைஞ்சி போறது. அந்த நேரம் பார்த்து கோவில்ல சங்குகள் முழங்குறது, கோவில் கதவு திறக்கக்கூடிய நேரம் ஆயிடுச்சு, சங்குகள் முழங்குறது. அந்த கருட வாகனத்திலேயே எழுந்து தயாராக இருக்கக்கூடிய எங்களுடைய எம்பெருமானார் ஸ்ரீமன் நாராயணனை பற்றி பாடவும் பேசுறதுக்காக நாம் எல்லோரும் எழுந்திருக்கிறோம். அது மட்டுமே இல்ல, அவர் எப்படிப்பட்ட மகா மாயாவி, எப்படிப்பட்ட மிருகங்களை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொன்னா கள்ளச்சகரம், அதாவது பூதகி என்று சொல்லக்கூடிய அரக்கி நஞ்சுண்டை பாதை கொண்ட கிருஷ்ணனை சமாதானம் பண்ண வந்த போது அந்த கிருஷ்ணனையும் அழித்தவர் மட்டுமே இல்லாம சகலாசுரன் சொல்லக்கூடிய அசுரனை வல்லுவித்தில் கிட்ட அவன் கீழ் கால்களை உடைத்து அந்த அசுரனை போக்க வைத்த பெருமானார் கிருஷ்ணனை பற்றி பாட இவர்களும் ரிஷிகளும் யோகிகளும் எல்லோரும் ஞானிகளும் எல்லோரும் தயாராக எழுந்து ஹரி 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 நாமத்தை சொல்லி நாமஸ்மரணம் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட அற்புதமான காலத்துல நாம கூட எழுந்து அந்த பெருமாளை பற்றி பாடி பெருமாளை பற்றி பேசி பெருமாளுடைய நாமத்தை சொல்லி அவனை சரணாகதி அடையலாம். தோழிகளே எழுந்திருங்க அப்படின்னு எழுப்பத்துக்கான பாசனம், அதாவது 6வது பாசனத்திலிருந்து 12 பாசனம் தோழிகள் எழுப்புற பாசனம் தான் 6 பாசனமே. முதல்ல 5 பாசனம் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா அடுத்த வர 6ல இருந்து 12வது பாசனம் வரைக்கும் தோழிகளை எழுப்பக்கூடிய பாசனம். அதாவது எழுப்புறது அப்படின்றது தூக்கத்திலிருந்து எழுப்பது இல்ல, அஞ்ஞானம் என்ன சொல்லக்கூடிய அந்த இறைவன் அந்த பெருமாளை பற்றி தெரியாத எல்லோருமே இது யாரை எழுப்புறாங்க, தூங்குறவங்க பற்றியே எழுப்புறாங்கன்னு நினைச்சுக்கூடாது. அந்த எம்பெருமானை பற்றி தெரியல, யாருக்குமே தெரியல, ஹரின்ற நாமத்தை சொல்ல தெரியல, கிருஷ்ணாயின் நாமத்தை சொல்ல தெரியல, நாராயண நாமத்தை சொல்ல தெரியல, மாதவா கேசவா ஸ்ரீதரா தாமோதரா ராமா கிருஷ்ணான் சொல்ல தெரியாதவங்க எல்லாருமே அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானத்தை எழுப்பி மெய்ஞானத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த திருப்பாவை நோம்பில் நாம் எல்லோருமே கலந்து இறைவனிடம் சொல்லி வேண்டி இந்த 6வது பாசனத்துல பிராட்டி சொன்ன விருத்தத்தினுடைய அர்த்தம் எல்லோருமே எழுந்து உள்ளம் புகழ்ந்து குளிர்ந்து எல்லோரும் எம்பாவாய் எழுந்து மெல்ல 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 எழுந்து. நீங்க ரிஷிகள் மட்டுமே சொல்லணுமா, யோகிகள் மட்டுமே சொல்லணுமா, ஞானிகள் மட்டுமே சொல்லணுமா, நாமும் உள்ளத்தோட உள்ளம் புகழ்ந்து குளிர்ந்தே எல்லோரும் எம்பாவாய் மனதார உள்ளத்தோட ஹரி 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 சொல்லி நானும் இறைவனை சரணாகதி அடையலாம் அப்படின்னு கோதாதேவி தன் தோழிகளை எழுப்பதற்கான பாசுரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பிரசன்ன ஸ்ரீனிவாச பெருமானுடைய தனிப்பெரும் கருணையால நமது கோவில் மார்கழி மாத திருப்பாவை சேவை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் தாமதம், சனிக்கிழமை அப்படின்றதால எக்ஸிபிஷன். இந்த தினம் சாயங்காலம் 6 மணிக்கு நமது கோவிலில் அதிகரபுத்திரன் ஐயப்ப சுவாமிக்கு மலர் பூஜை நடைபெற்றுள்ளது. அன்னதானத்துடன் எம்ஆர்எஸ் இசை கச்சேரியுடன் அவசியம் ஒரு முன்னெல்லாம் ஒரு சுவாமி மார்கள் மாலை போட்டுருக்காங்கன்னா வீட்லையும் பூஜை தான். இப்போ எங்கேயுமே பூஜைக்கான ஆப்ஷன் கிடையாது. யாராவது மத்தியானம் 3 மணிக்கு மேலே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது சேவை கோவிலுக்கு சேவை பண்ணணும், கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு வந்தீங்கன்னா ஏதாவது புஷ்பம் தொடுத்து கொடுக்கறது, புஷ்பம் பூஜைக்கு சரிப்படுத்தி கொடுக்கறது, தோரணம் இப்படி வேலைகள் வந்து செய்யலாம். அவசியம் வந்து கலந்துருங்க. அதிகரிப்புக்கு ஐயப்பட்ட பரிபூர்ண திருவிழா பெருமாள் கேட்டுக்கொள்ளும். இங்கே வந்து சேனல் ஆல்மோஸ்ட் 25,000 பேர் சேனல் பார்த்துட்டு இருக்காங்க. 25,000 பேர். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. நீங்க ஏதாவது சூழ்நிலை பூஜைக்கு வர முடியல அப்படின்னு கூட விளக்கத்தை வரணும். பூஜைக்கு வர முடியலன்னா கூட நீங்க அந்த பூஜையை நீங்க யூடியூப் மூலியமா நீங்க பார்த்துக்கலாம். தயவு செய்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க இங்க வாங்க, நான் உங்களுக்கு ஃபோன் கையில் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துரும். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க.
ஸ்ரீமதே ராமா. ஒரு 8:30 மணி 8:45 மணிக்கு வழிபாட்டுடன் ஐயப்ப சுவாமிக்கு தீபாராதனை நடைபெற உள்ளது. உங்களுக்கு தெரிஞ்ச பக்தர்கள், உங்களுக்கு பந்துவர்கள் யாரா இருந்தாலும் சரி, சுவாமி மாலை போட்டிருந்தா சுவாமிக்கு ஐயப்ப பூஜைக்கு கலந்து கொண்டது நீங்களே உங்க வீட்டு விசேஷம் மாதிரி எல்லாருமே நீங்க அழைப்பு கொடுத்துக்கலாம். இந்த பாசனங்கள்ல பாத்தீங்கன்னா ஏன் இந்த பாசனத்துல எழுப்புறாங்க, எழுப்புறதுக்கான தாற்பயம் என்ன, ஏன் எழுப்புறதுக்காக நான் சொன்ன ஒரே விளக்கம், எல்லோருமே தூங்குறோம், நிதிரைய மாயை நிதிரையிலிருந்து எழுந்து எபெருமானாரை சேவிக்கிறதுக்காக, அந்த பெருமானை சேவிக்கிறதுக்காக கொஞ்சம் நமக்கு என்ன வேணும்னா, ஏதோ பெருசா படிக்கிறதுக்கான வேதம் தேவையில்லை, திருப்பாவை தேவையில்லை, 4000 விழுப்பிரபஞ்சம் தேவையில்லை. மனதார உள்ளன்போட ஹரி ராமா கிருஷ்ணா கோவிந்தா மாதவா கேசவா மதுசூதனான்னு சுவாமியோட நாமத்தை உள்ளன்போட சொன்னா போதும். இந்த பாசத்தை சொல்லிட்டாங்க. உள்ளம் புகழ்ந்து விழுந்தேலோர் என்பாவாய். மனசார நீ இறைவனை சரணாகதி அடையணும்னு நினைச்சா இறைவன் உனக்கு எல்லாத்தையும் நல்லது செய்வாரு அப்படின்றது இதுவே பாசம். உபயதார் மட்டும் வந்துருங்க தயவு செய்து. ரொம்ப श्री भूनीला गोदा नायक समेत प्रसन्न श्रीनिवास स्वामिना वेदोक्त मंत्र प्रार्थना पत्र समर्पयामः.